அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸு ஜாமியு திர்மிதி, சஹீஹ் இப்னு மாஜா, முஸ்னத் இமாம் அஹ்மத் போன்ற ஹதீஸ் நூற்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் எங்கள்கிட்ட ஒரு வசனத்தை ஓதி காட்டினாங்க. அந்த வசனம் சூரத்து ஷூரா 20வது வசனம். மன்கான யுரீது ஹர்சல் ஆஹிரத்தி நஸீத் லஹு ஃபி ஹர்சிஹி. யார் மறுமையினுடைய பலனை நாடி இந்த உலகத்தில் அதற்காக வேண்டி முயற்சி செய்கிறாரோ, அதற்குண்டான உழைப்பை செய்கிறாரோ, நஸீத் லஹு ஃபி ஹர்சிஹி, அந்த முயற்சிக்குண்டான அந்த பலனை நம்ம அதிகரித்து காட்டுவோம், அதிகப்படுத்தி தருவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிட்டு, ஒமன்கான யுரீது ஹர்ச துன்யா நூதீஹி மின்ஹா. யார் இந்த உலகத்தில் மறுமையை மறந்து பொழுதனைக்கும் வேலைன்னு சொல்லி இந்த உலகத்தினுடைய நாட்டத்தை மட்டும் கொண்டு இந்த உலகத்துக்காக வேண்டி மட்டுமே யார் உழைக்கிறாரோ, இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்காக வேண்டி மட்டுமே யார் உழைக்கிறாரோ, நூதீஹி மின்ஹா, அதனை மட்டுமே நாம் கொடுப்போம். ஒமா லஹு ஃபில் ஆஹிரத்தி மின் நஸீப், மறுமையில் அவர்களுக்கு எந்த விதமான பங்கும் கிடையாது என்று இந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஆதம்னுடைய மகனே, தஃபர்ருக் இபாதத்தி, இறைவனை வணங்குவதற்காக வேண்டி, என்னை வணங்குவதற்காண்டி ஒரு நேரத்தை ஒதுக்கு என்று இறைவன் சொல்கிறான். அவ்வாறு நீ ஒதுக்குனா தம்ல சதுரக்க, நான் உன்னுடைய உள்ளத்தை செல்வத்தால் நான் நிரப்புவேன், போதும் என்ற தன்மையால் உன்னுடைய உள்ளத்தை நிரப்புவேன், நிம்மதியாக உன்னுடைய உள்ளத்துக்கு தருவேன். வசத்த ஃபக்கரக்க, உன்னிடம் வரக்கூடிய அந்த வறுமையை, ஏழ்மையினுடைய வாசலை நான் அடைத்து விடுவேன் என்று இறைவன் சொல்கிறான். இல்லம் தஃபால், நீ அவ்வாறு செய்யவில்லை என்றால், பொழுதனைக்கும் வேலைன்னு சொல்லி போய்கிட்டு இறைவனை வணங்குவதற்குண்டான நேரத்தை நீ ஒதுக்கவில்லை என்று சொன்னால், உன்னுடைய உள்ளத்தை நான் ஷுகுலா, வேலைகளால் தான் நான் நிரப்புவேன். நீ காலமெல்லாம் வேலைன்னு தான் நீ திருந்தி கொண்டே இருப்ப, வறுமையினுடைய வாசலை நான் அடைக்கவே மாட்டேன் என்று அல்லாஹு தஆலா அந்த மனிதனை பார்த்து சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. இந்த ஹதீஸினுடைய நோக்கம், மறுமைக்கும் நம்ம என்ன செய்யணும், இந்த உலகத்தில் உழைக்கணும், மறுமைக்காக வேண்டியாவது இந்த உலகத்தில் நம்ம தொழுகுவோம் என்பது தான்.